ஹாய் ஹலோ டு ஆல் வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய சண்டே ரொட்டைன் ஒர்க் தாங்க. சண்டேயில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் வீட்டில் அப்படின்றத இதில் பண்ணியிருக்கேன். சண்டே மட்டும் இல்லை, எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சு இந்த சாங் எனக்கு டிவியில் வச்சுட்டு என்னோடய வீட்டில் ஒர்க் பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் ஐ லவ் சாங்ஸ் எனி டைம் நான் காதில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டேன். பாட்டு போட்டு விட்டுட்டே பால் அடுப்பில் வச்சதும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரணவம் எழுந்திரிச்சிட்டான். ஸோ 2 பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க. நான் சமையலை ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஜீரக தண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சத்து மாவு காய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓவர் நைட்டு ஊற வச்ச அந்த நட்ஸு டேட்ஸு இது எல்லாமே போட்டு ஒரு ஷேக் அரைச்சி குடிப்பேன். கண்டிப்பாக இந்த ஷேக்கோட உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் தனியாக பண்ணுறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தி அது. எவ்ரிடே மார்னிங் அது நான் குடிச்சிடுவேன். பாப்பாவுக்கு ஜீரக தண்ணி லைட்டாக கொடுத்துட்டு கட் பண்ணி வச்ச ஆப்பிள் கொஞ்சம் கொடுத்தேன். அவங்க ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஷேக்கெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அதுலேயே வந்து நன்னாரி விதை அண்டு கொஞ்சம் பாதாம் பிசினி அப்புறம் ஆப்பிள் அண்டு பொமக்ரேனட் எல்லாமே கலந்து இது தாங்க மார்னிங் டிஃபன். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் டெய்லியும் சாப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, என்னோடய கோட்டா முடிஞ்சுதுங்க. பாட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுட்டிக்கண்ணம்மா தான். வேறு என்ன, தூக்கத்தில் கூட அதாங்க ஓடும். குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு மாமா கரடி மாமா அப்படின்ட்டு ஏண்டி சுட்டி என்னடி சுட்டி எங்கடி போன அப்படின்ட்டு ஒரே சாங், குட்டி சாங்லாம் தாங்க ஓடிட்டுருக்கோம். அதோட என்னங்க பெட்ரூம் போயிட்டு பெட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தேன். பக்கத்து வீட்டு பையன் கூட பிரணவ் விளையாடிட்டு இருந்தான். நம்மளாம் எவ்வளோ கேம் 90s 80ஸில் விளையாடிட்டுருப்போம். கேமிங்லாம் பாருங்கள், கேமும் ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் சும்மா குச்சிங்களை வச்சு அது ஒன்றா டச் பண்ணாமல் எடுக்கணுமா. இது ஒரு கேமாக நம்ம விளையாடாத விளையாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சத்து மாவு கிண்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை நான் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பையன் ஜாலியாக விளையாடு கட்டிகிட்டு இருக்கான் பாப்பா கிட்டே. பாப்பா வந்து அந்த மாஸ்க்கை போட்டாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக ஃபன்னாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் கிச்சனுக்கு வந்தாச்சு. கேரட் அண்ட் ப்ரோக்கோலி இது ரெண்டுமே வந்து பாயில் பண்ணி எடுத்து அது கூட லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ பிரணவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறி வாங்குறதுக்காக அனுப்பிட்டேன். ஸோ சண்டே இல்லையா, ஏதாவது ஸ்பெஷலாக எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மண்டே வந்து அதுக்கு போன சண்டே தான் வந்து மட்டன் சமைச்சதால் ஸோ மட்டன் வேணாம் அப்படின்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து D3 அண்ட் மல்டிவிட்டமின் சிரப் வந்து டெய்லியும் கொடுக்குறேன். பிகாஸ் குட்டியாக இருக்காங்க இல்லையா, ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக அது கொடுத்தேன். அண்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் அது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அந்த ப்ரோக்கோலி கேரட்டை கொஞ்சம் மசிச்சு கொடுத்தா சாப்பிட்டாங்க. ஓவர் நைட் வந்து தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தயிர் எடுத்து மாற்றி வேறு பவுலில் வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். சிக்கன் வந்ததும் சிக்கன் எடுத்து கிரேவி பண்ணியாச்சு. அண்ட் ரசம் வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு. சிம்பிளாக ரசம் சிக்கன் கிரேவிங்க இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்காக தண்ணியில் வந்து டெட்டாயில் அண்டு ஒடுக்கலம் இதெல்லாம் போட்டு தான் பாப்பாவை எப்போவுமே குளிக்க வைப்பேன். ஸோ குளிக்க வச்சதுமே நல்லா தூங்கிட்டாங்க பாப்பா. ஸோ அப்படியே எனக்கு எப்போவுமே இந்த பெட்டில் இங்கே உட்காந்துட்டு அந்த பால்கனி சைடு இதுதாங்க எனக்கு அதிகமான டைம் பாஸிங் இடம். தம்பிக்கிட்ட கொடுத்தா இது சாப்பிடவே இல்லைங்க அவன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் அதில் போட்டதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டான். ஸோ ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளித்ததுமே வந்து மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் போட்டேன். ஆக்சுவலி இது வந்து தனு ஆர்கானிக்கில் இருந்து வாங்கியிருந்தேன். மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம், லிப் பாம், இவங்கக்கிட்ட சீரம், ஹேருக்கு, ஃபேஸ்க்குன்னு நிறைய இருக்குது. எல்லாமே பியூர் ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். அண்ட் அவங்க நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு, ஆர்கானிக்காக இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லன்ச் பாப்பாவுக்கு லன்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கனை எடுத்து கொஞ்சம் நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் முட்டை அண்ட் ஜீரக தண்ணி. ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்போவுமே ஜீரக தண்ணி குடிக்கிறது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லது. அண்டு ரொம்ப அதிகமாக கொடுத்துட்ருக்க வேண்டாம்.
நம்ம ஹெவி ஃபுட்டாக சாப்பிட்ற நேரத்தில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக டைஜஷன் ஆகும், ரொம்பவும் நல்லது. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ பாப்பாவுக்கு வந்து சிக்கன் கொஞ்சமாக அரைச்சிட்டு முட்டை ஸோ இதெல்லாம் வச்சு சாதத்தை கூட பிசைஞ்சு அவங்களுக்கு சாதத்தை ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுங்க. அந்த அம்மாவுக்கு முட்டையை மட்டும் கையில் கொடுத்துட்டா போதும், அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக சாப்பிட்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 3-4 ஆகிடுங்க டைமு. ஸோ தம்பி தூங்கிட்டான் அப்புறனும். ஸோ அதனால் அவங்க தூங்கி வந்து சாப்பிட்டோம், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் வந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லா குட்டி குட்டியும் விளையாடணும். இவங்க கொஞ்சம் நேரம் அவங்க எங்கெல்லாம் தூக்கிட்டு போக சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் தூக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போய்ட்டு விளையாட்டு வந்தாங்கன்னா தூங்கிட்டு இருக்க அவங்க அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் விட்டு கீழே இறக்கி விட்டுட்டேன். அவங்க திங்ஸ் எல்லாம் கொட்டி விட்டாச்சு. ஸோ விளையாடிட்டு இருக்காங்க. பாப்பா இந்த வெதர் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படி இருமிட்டுருக்கா, சளியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த சிரப் போட்டு விட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக மூவி போட்டு மூவி பார்த்துட்டு படுத்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சி. அப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்டான்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்நாக்ஸும் பண்ணி சாப்பிட்டோம். அப்படியே போகுங்க. இப்படி தாங்க சண்டே இல்லை, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இன்றைக்கி எல்லா நாளும் இதே மாதிரி தாங்க போகும் எங்களுக்கு. பிகாஸ் அப்படி எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, கிளைமேட்டு இந்த மாதிரி இருக்குதா, பாப்பா தூக்கிட்டு எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. நைட்டு பாருங்கள் அந்த கிளைமேட்டு செம்மையாக இருக்குது பாருங்களேன், அந்த வானத்தில் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சிங்க. அப்புறம் என்ன டின்னருக்கு தோசையை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அகெயின் ரொட்டீன் மறுநாள் காலையில் அரைச்சி சாப்பிட்றதுக்கு அந்த பாதாம் நட்ஸஸ் எல்லாமே ஊற வச்சுட்டு கடைசியாக பால் எல்லாரும் குடிச்சிட்டு படுத்தாச்சுங்க. இந்த சேட்டைக்கார குட்டி தூங்குறதுக்கு 11, 12, 1 ஏங்க 2 கூட ஆகுங்க. சத்தியமாக முடியல. ஆனால் உண்மையை சொல்கிறேன், சின்ன குழந்தைங்கள வச்சுட்டுருக்கிற அம்மாக்கள்லாம் ரொம்ப 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 கஷ்டங்க. ஆனால் பிரணவ் எனக்கு ஃபர்ஸ்ட்டு என் பையன் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி தொல்லையே கொடுக்கலங்க. சமத்து பிள்ளையாக இருந்தான். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பையன் அமைதி, பாப்பா வந்து ரொம்ப வாளுங்க. அவ்வளோ வாளுக்குட்டி இவங்க. இப்படியே ஆடி ஆடி ஓஞ்சி இவங்க படுத்து தூங்கிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் ஆல். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.